ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி உங்கள் கூட என்னோடய ப்ரௌனி ரெசிப்பியை தாங்க ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ப்ரௌனிஸ் பண்ணுவாங்க. அவங்க கைப்பக்குவத்தை பொறுத்து கூட ப்ரௌனிஸோட டேஸ்ட் உங்களுக்கு வேரி ஆகும். பட் ஆனால் ப்ரௌனிஸ்க்கு முக்கியமானது என்னென்னா அதோட கிளிங்கிள் டாப்பும் அதோட ஃபட்ஜினஸும் தாங்க. அது எப்படி பண்ணலாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வெட் இன்க்ரீடியன்ஸ் தான் ரெடி பண்ணிக்க போகிறோம். வெட் இன்க்ரீடியன்ஸ்க்கு அன்சால்டட் பட்டர் ஒரு 44 கிராம்ஸ், அதுக்கப்புறமா ப்ரௌன் சுகர் 39 கிராம்ஸ், ஆயில் பார்த்தீங்கன்னா 20 கிராம்ஸ், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் 29 கிராம்ஸ், அப்புறமா வெனிலா எசன்ஸும் ஒரு 1/4 டீஸ்பூன் நம்மளுக்கு தேவைப்படும் இன்றைக்கி. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அன்சால்டட் பட்டர் தான் எடுத்துக்க போகிறோம். அதில் ப்ரௌன் சுகர் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அன்சால்டட் பட்டருக்கு பதிலாக நம்ம சால்டட் பட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். சால்டட் பட்டர் இன்கேஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்தராக நம்ம ரெசிபி பண்ணும்போது சால்ட் ஆட் பண்ணாமல் நம்ம இருக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஆயிலை தான் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆயில் நம்ம என்ன பர்பஸ்க்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட ப்ரௌனிஸ் அந்த ஃபட்ஜினஸை ரொம்ப நேரம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதனால் பார்த்திங்கன்னா மாய்ஸ்சர் ரொம்ப நேரம் லாக் ஆகிருக்கும் நம்ம ப்ரௌனிஸில். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறோம். கொக்கோ பவுடர் எடுக்கும்போது எப்போவுமே நல்ல ரிச்சான கொக்கோ பவுடரை நம்ம பார்த்து எடுத்துக்கணும். பிராண்டடாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ரெசிபிக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம காஃபி பவுடர் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த காஃபி பவுடர் நம்ம ரெசிபிக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, காஃபி பவுடர் பார்த்திங்கன்னா நம்மளை சாக்லேட்டோட அரோமாவை நல்லா ரைஸ் பண்ணிவிடும். அதனால் அதோட டேஸ்ட்டும் சரி, அதோட ஸ்மெல்லும் சரி, நல்ல எலிகண்ட்டாக ரிச்சாக நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம காஃபி பவுடர் எப்போவுமே யூஸ் பண்ணணும். நம்ம சாக்லேட்டி ரெசிபீஸில் இது யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வெனிலா எசன்ஸும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். வெனிலா எசன்ஸும் நம்ம டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்து நம்ம இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதில் இருக்கிற ப்ரௌன் சுகரை நல்லா கரைச்சி விட போகிறோம். இந்த ப்ரௌன் சுகர் நம்ம நார்மலாக கரைகிறத விட டபுள் பாய்லர் மெத்தடில் கொஞ்சம் அதை ஹீட் பண்ணி கரைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே கரையும். இது எதுக்காக நம்ம இந்த ப்ரௌன் சுகரை இதில் கரைக்கணும் அப்படின்னா, இந்த ப்ரௌன் சுகர் கரைக்கிறது மூலமாக நம்ம கிளிங்கிள் டாப் நம்ம ப்ரௌனிக்கு ரொம்ப நல்லா வரும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம ஹீட் பண்ணிவிட்டு இந்த ப்ரௌன் சுகரை கொஞ்சம் நல்லா கரைச்சி விட போகிறோம். அதுக்கப்புறமா இந்த மிக்சரை எடுத்து வச்சு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஆற விட்டு வச்சுக்கணும். நம்ம இந்த மாதிரி இந்த மிக்சரை ஹீட் பண்ணி எடுக்கிறதுனால நம்மளோட சாக்கோ பவுடர் கூட நல்ல ப்ளூம் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் வெட் இன்க்ரீடியன்ஸ் தான் ரெடி பண்ணிக்க போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகர் தான் தேவைப்படும். அது ஒரு 78 கிராம்ஸ் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு எக் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த எக் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ்குள்ளேருந்து நம்ம டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம எப்போவுமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற எக் தான் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம ப்ரௌனிக்கு இந்த எக் கரெக்டாக இருக்கும். நம்ம கேக்ஸ் பண்ணும்போது எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறது தான் நம்ம ரொம்ப நல்லது, சேஃபும் கூட. நம்ம டெக்ஸ்சர் அப்போ தான் நம்மளால் அதில் எடுத்துகிட்டு வர முடியும். இதை பார்த்திங்கன்னா இப்போ இந்த இன்க்ரீடியண்ட்டை போட்டு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணணும் அப்படின்னா, அது நல்லா அந்த டெக்ஸ்சர் லைட்டாக ஆகும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்லா ஃப்ளஃபியாக லைட்டாக ஆகும். அந்த சுகர் மொத்தமும் பார்த்திங்கன்னா அந்த டிசால்வ் ஆகியிருக்கணும். இதை பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தேவைப்படும். 5 to 7 மினிட்ஸ் நம்ம குவான்டிட்டியை பொறுத்து நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இதை நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியணும் கையில் அந்த சுகர் உங்களுக்கு நல்லா அதில் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பேட்டர் கரெக்டாக ரெடி ஆகிருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த எக் மிக்சர் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் வெட் இன்க்ரீடியன்ஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சாக்லேட் மிக்சர் தான் ஆட் பண்ணி நல்லா டிசால்வ் பண்ணிக்கணும். நம்ம இதை ஓவராக போட்டு பீட் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் அந்த ஃப்ளஃபினஸ் நம்மளுக்கு மெயின்டைன் ஆகணும். ஸோ அதனால் பொறுமையாக அழகாக ஸ்டிர் பண்ணி விட்டு இதை நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம இது மேலே பார்த்திங்க அப்படின்னா ட்ரை இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா மைதா ஒரு 35 கிராம்ஸ் அண்ட் தென் சால்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ சால்ட் நீங்கள் அன்சால்டட் பட்டர் எடுத்திருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த சால்ட் ஸ்டெப் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
இதை நல்லா ஸ்லீவ் பண்ணி விட்டுட்டு அதை கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா வந்து திரும்பவும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பட் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் என்ன அப்படின்னா, இதை ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக வராது நம்மளுக்கு ப்ரௌனீஸ்க்கு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். ஜஸ்ட்டு அந்த மைதா ஃபுல்லாக அதில் டிசால்வ் ஆகிற வரைக்கும் மட்டும்தான் அதை மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து டார்க் சாக்லேட்ஸ் ஒரு 40 கிராம்ஸ் வச்சுருக்கேன். அதை நல்லா சாப் பண்ணிவிட்டு அது உள்ளே போட்டிருக்கேன். இந்த சாக்லேட்ஸை நம்ம சாப் பண்ணி போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ப்ரௌனீஸ் கட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி அது மட்டும் ஒரு தனி டெக்ஸ்சராக சூப்பராக உங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு சாப்பிடும்போதும் அது ரொம்ப நல்லாவே இருக்கும் அந்த சாக்லேட்டி டேஸ்ட்டு. அடுத்து நம்ம 5x5 இன்ச் டின் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதில் நல்லா பட்டர் தடவிட்டு பட்டர் பேப்பரும் போட்டு நம்ம வந்துட்டு அதை ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பேட்டரை வந்து அழகாக அதில் வந்து ஊற்றி செட் பண்ணி எடுத்துக்கணும். செட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறமா நல்லா ஷேப் கொடுத்துட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா போட்டு டேப் பண்ணி விட்டுக்கணும். இந்த டேப் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, அதில் குட்டி குட்டி ஏர் பபிள்ஸ் இருந்தால் ரிலீஸ் பண்ணிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட டெக்ஸ்சர் சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இதை வந்து நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 160 டிகிரிக்கு 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கிளிங்கிள் டாப் ப்ரௌனீஸ் உங்களுக்கும் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி பீஸ் பண்ணி நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்ம பட்டர் பேப்பர்லலாம் ஒட்டாமல் சூப்பராக நம்ம ப்ரௌனி எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. நம்ம இந்த ப்ரௌனி வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஆற விட்டு தான் கட் பண்ணணும். நம்ம ஆறதுக்கு முன்னாடியே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு கட் பண்ணவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை அழகாக ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிட்டோம். நம்ம ஆறுறதுக்கு எப்போவுமே ஒரு 1/2 an hour டைம் கொடுக்கணும். இப்போ பாருங்கள் நம்ம ப்ரௌனி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. உள்ளே நம்ம கட் பண்ணி போட்டிருந்த சாக்லேட்டும் நல்லா தெரியுது. நம்ம ப்ரௌனி நல்லா ஃபட்ஜியாக சூப்பராக இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.